உமக்கு கொடான கொடி நன்றி படைகளை ஸ்தோத்திரம் படைகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறப்பா இலக்கமான சூழ்நிலைகளை வந்து தேவனை துதிக்க பயன்படுத்த ஆண்டவர்களுக்கு இறங்குவதை செய்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதப்படத்தில் எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். கத்தர்களை சுற்றி சூழ பாடை வழங்கி ஒரு தீமைகள் ராத்திரிக்கு ஆண்டவர்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம். ஜனங்களுடைய பாதத்தில் ஆண்டவரை எங்கள் கத்தரை நாங்கள் துதிக்க மேம்படுத்த அன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் கத்தரை பார்த்து ஆண்டவரை நாங்கள் ஆராதனை செய்வதற்கு பாதை உண்மையில ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தோடு துதிக்க மேம்படுத்த கண்ணகி பார்க்க புறப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வாதமாய் நடத்த நாடுகளை பாதுகாக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலப்படுத்தி தரப்படுத்தும் ஆசிர்வதி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கின்றோம். வேண்டிய பிள்ளைகளை வெளிப்படுத்துங்க. நாங்கள் எல்லாரும் நாமத்தை உயர்த்த வெற்றிப்படுத்த ஆண்டவர்களுக்கு கிருபை சகாயம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கின்றதாவே நாம மட்டும் மகிமைப்படுத்த பாடல் பகுதிகள் தொகுதிகள் ஆலோசனைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெரிய காரியங்களை கத்தச்சி ஆசிரிய தடைகளை மாற்றி கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களுக்கு சொல்ல நல்ல பிதாவே ஆமென். காரணம் பேசுகிறேன் ஒரு பாடலை சந்தோஷமாய் நாம் மகிழ்ச்சியோடு பாடி கத்துடைய நல்ல நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பாட புஸ்தகத்துல புதிய பாட புஸ்தகத்துல 77வது பாட்டு, பழைய பாட புஸ்தகத்துல 572வது பாடலின் மேலுள்ள உண்மையின் சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் என்ற அந்த பாடலை சேர்ந்து பாடி கத்துடைய நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். 76வது பாட்டு பழைய பாட புஸ்தகத்தில் மலையாள பாடல் பாடுவோம். 572 பழைய பாட புஸ்தகத்தில் 572. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். பழைய பாட புஸ்தகத்தில் 572, புதிய பாட புஸ்தகத்தில் 77. ஸ்தோத்திரம். என் மேலுள்ள சர்வ நன்மைகளுக்காக நான் என் மேலுள்ள சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன்?
பாடல் புஸ்தகத்துல 282வது பாட்டு, பழைய பாடல் புஸ்தகத்துல 288 தெரிந்த பழைய பாடல். வேகமீதிலே சுராஜன் வேகம் வாராரே, ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரை வாராரே என்கிறான பாடலை சேர்ந்து மகிழ்ச்சியோடு கருவில தட்டி பாடி கருடைய நல்ல நாமத்தை நாம் சேர்ந்து ஆராதிப்போம். 582வது பாட்டு, பழைய பாடல் புஸ்தகத்துல 288. மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம்
நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே பாடுபட்டவதாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே பாடுபட்டவதாமே. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்?
எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது நடிகனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிலவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் சுவையான பாதையில் என்னை நடத்தும். நமக்கு சேர்த்து வாசிப்போம். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தடவடாயிருந்து கர்த்தரை காத்திரு. ஆண்டவருடைய நல்ல சங்கீத வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் முதலியவர்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள், நேரங்கள், நிமிஷங்கள் எல்லாம் நம்மை கணிப்படி போல பாதுகாத்த தேவனை, என்று நம்மை பாதுகாக்க போகிற தேவனை, இப்பொழுது நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தேவனை, நம்முடைய உள்ளத்தினாலும் நமக்கு நன்றி வழிகளை ஸ்தோத்திர வழிகளை நமக்கு இரண்டாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறபடியா, கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறபடியா நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருள் ஒரு நாள் நம்மை தொடுவதில்லை, இருளின் ஆதிக்கங்கள் நம்மை தொடுவதில்லை, இருளின் சக்திகள் நம்மை தொடப்போவதில்லை, இருட்டின் கிரியைகள் நம்மை தொடுவதில்லை. கர்த்தர் நம்முடைய ஜீவனுக்கு அவர் பலனாய் இருக்கிறார். இந்த தெய்வ பிள்ளைகளுடைய ஆமை உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் உருவாக்கப்படுகிறது. என் ஜீவன் இந்த உலகத்தில் அல்ல, என் ஜீவன் இந்த உலகத்தில் யாதொரு வியாதிக்கும் அடிமைப்பட்டதில்ல, அவகாசப்பட்டதில்லை. என் ஜீவனின் பலன் என் கர்த்தரா இருக்கிறபடியா நான் எதற்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? நமக்கு சந்தோஷிக்கலாமே, நமக்கு மகிழ்ந்து கைவிடலாமே. ஆண்டவரை சுற்றி வெளிச்சமாய் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இருள் என்னை தொடுவதில்லை, இருளின் வெள்ளங்களை தொடுவதில்லை, இருட்டின் சக்திகளை அணுகுவதில்லை, இருளின் வியாபாரங்கள் எங்களுக்கு விரோதமாய் எழுப்புவதில்லை. கர்த்தர் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். நான் எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என்னுடைய இருதயம் பயப்பட்டு போகாது. எனக்கு விரோதமாய் என் மேல் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை தீய வல்லமைகள் வெளிப்படட்டும் பிள்ளைகளே, எத்தனை தீய சக்திகள் வெளிப்படட்டும், எத்தனை பல போராட்டங்கள் பிரச்சனைகள் வெளிப்படட்டும், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை தீங்கு நாளில் கூடார மறைவிலே மறைக்கிறவர். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லலாம், ஆண்டவரே நாங்கள் விசுவாசியாவிட்டால் கெட்டு போய்விடுவோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தீங்கு நாளிலே கர்த்தர் உம்முடைய கூடார மறைவிலே மறைத்து எங்களை நடத்துவதற்கு போதுமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடலில் அசையும் போது Say
காத்திருப்போம். திடமனதாயிருந்தே கர்த்தருக்கு நாம் காத்திருப்போம். அவர் நமக்கு ஒரு கிருபை செய்வார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். அவர் நம்மை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் நாம் தேவகரத்தில் ஒப்புக்கொடுக்கலாம். நம்முடைய சபையார் குடும்பத்தை நமக்கு நினைப்போம். நம்முடைய சிறு பிள்ளைகளுக்காக நமக்கு செபிப்போம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தணும். கர்த்தர் அவர்களை எல்லாரையும் தீங்கு நாட்களுக்கு கூடார மறைகளை மறைத்து கண்மலை மேல் ஒளித்து பாதுகாக்கணும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் சோதனை பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி நமக்கு செபிக்கலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கருணையுள்ள காரணமுடைய பிள்ளைகள் மேல வெளிப்படட்டும். அவருடைய இரக்கமுள்ள காரணமுடைய தலைமுறைகள் மேல வெளிப்படட்டும். ஒருவருக்காகவும் சந்தோஷம் தொடக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது, வியாதிகள் விளைவினங்கள் தொடாதபடிக்கு கர்த்தர் எல்லாரையும் கொண்டரையிட்டு காவல் செய்யும்படியாய், இரத்த கொட்டைக்குள்ள மறைக்கும்படியாய், வேலை அளிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நம்முடைய சபையார் குடும்பங்களை நினைப்போம். நம்முடைய வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து நமக்கு செபிக்கலாமே. நம்முடைய குடும்ப தலைவர்களை தலைவிகளை ஒப்புக்கொடுத்து நமக்கு செபிக்கலாமே. வியாதிகளையும் விளைவினத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நமக்கு செபிப்போம். மரண கண்ணிகள் ஒரு பிள்ளைகளை சேதப்படுத்தாமல், எந்த விதமான ஆபத்துகள் விக்கினங்கள் ஒரு பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் எல்லாரையும் கொண்டறிந்து காவல் செய்ய நமக்கு சத்தத்தை உயர்த்தி நமக்கு செபிக்கலாமே. நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறார். நம்முடைய கர்த்தர் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு வெளிச்சம். இருள் நம்மை தொடுவதில்லை. அவர் நம்முடைய ஜீவனின் பலனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் யுத்தம் வெளிப்பட்டோம். நமக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரட்டும், ஒருவரை ஆகிற ஒருவன் நம்மை தொடாமல் நமக்கு விசுவாசிப்போம். சபையார் குடும்பத்தை கர்த்தர் முத்திரிடணும். வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக நமக்கு செபிப்போம். வெளிதேசங்கள் இருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதற்காக நமக்கு செபிப்போம். ஆண்டவர்கள் எல்லாரையும் தொடர்ந்துவே கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் வெளிப்படட்டுமே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் எல்லா பிள்ளைகள் மேல வெளிப்படட்டும். நாங்கள் அங்கே வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் முத்திரைக்கு பாதுகாக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கட்டும். யாத்திரையில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். பகல் வெயிலுக்கும் இரவிலே நிலவுக்கும் கர்த்தர் ஒரு சேதங்கள் வராமல் கர்த்தர் பாதுகாக்க முடிய நமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் கர்த்தருடைய வேலையாய் சென்றிருக்கிற பிள்ளைகள் அவருடைய விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர்கள் ஆவிக்குரிய வட்டாரங்கள் மேலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் எல்லா மேலும் முன்னிறுத்தட்டுமே. கர்த்தர் எல்லா மேலும் பாதுகாப்பை கொண்டு வரட்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். நம்முடைய சமூகத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்கட்டுமே. நம்முடைய மாவட்டத்துக்காக நமக்கு ஜெபிப்போம். நம்முடைய மாநிலத்துக்காக நமக்கு தரப்படளிப்போம். நம்முடைய பாரத தேசத்துக்காக உலக நாடுகளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் தரப்படளிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரம் வெளிப்படட்டும்பா. உம்முடைய இரக்கமுள்ள கரம் வெளிப்படட்டும்பா. உம்முடைய தயவுள்ள கரம் வெளிப்படட்டும்பா. அன்னைக்கு தாவீதின் காலத்திலே தாவீது செய்த தவறுக்காக தேசத்தில் ஜனங்களை அழிப்பதற்காக ஒருவன பட்டயமாய் கர்த்தருடைய தூதன் வெளிப்பட்ட போது தாவீதுடைய மன்றாட்டை கேட்டு போதனை எதிர்த்து பட்டயத்தை உரையில் போடு என்று சொல்லி தேவதூதனுக்கு கட்டளையிட்டது போல கர்த்தர் விரும்பினார், தேவன் அனுமதித்தார். தேசத்தில் பதவி கொண்டிருக்கிற வியாதிகளுக்கு தேவ வாக்குகளை வெளிப்படும்படியாக மரண கண்ணிகளே போராடி கொண்டிருக்கிற மரணத்தை முகமுகமாய் கண்டுகொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களை ஆண்டவருடைய மக்களை உலக ஜனங்களை யாவரை கட்ட விடுவிப்பதற்காக நமக்கு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நமக்கு ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நோக்கி பார்க்கின்றோம் அப்பா. நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. ஆட்சி விடங்களுக்காக அதிகாரங்களுக்காக நமக்கு செபிப்போம். மருத்துவர்களுக்காக நமக்கு செபிப்போம். காவல்துறைக்காக நமக்கு செபிப்போம். நாட்களில் காரியங்களை முன்னிட்டு நடப்பிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பலத்த பாதுகாப்பு வெளிப்படுத்தும்படியாக நமக்கு செபிக்கலாம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம்
ஸ்தோத்திரம் ஏசப்பா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். ஆங்காங்கே ஜெபலட்சங்கள் ஆங்காங்கே கூடி கூடி ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூப்பிடும் போது ஆமென், நமக்கு எட்டாதது மரியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யட்டுமே. குடும்பங்களில் செய்யட்டுமே, தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யட்டுமே, தேசத்தில் செய்யட்டுமே, நம்முடைய ஊழியர்களில் செய்யட்டுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபமோ எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவாய் கிருபையாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியான வாக்கியங்களை சாக்கியங்களை தந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், ஆண்டவரே வசனத்தில் வார்த்தைகளில் சொல்லப்பட்டவைகள் எங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைவேற்றப்பட்ட காலத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறபடினால் உங்கள் தடைகளை நிமிர்த்து ஆமென் பாருங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. எனவே இவைகளெல்லாம் கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களை விழித்து காட்டப்படுகின்ற இந்த நாட்களில் ஆண்டவரே மறுபடியும் உமது திருக்கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆணை பிரகாரத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் தர வேண்டும். பலப்படுத்தணும், சுகப்படுத்தணும், ஆரோக்கியப்படுத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. தீமைகள் தொடாமல், தீமைகள் தொடாமல், ஆபத்துகள் தொடாமல், விக்கடங்கள் தொடாமல், ஆதரவு சொந்த கிரியைகள் தொடாமலிக்கு ஆண்டவரே இரத்த வேலைக்குள்ள இரத்த கொட்டைக்குள்ள கர்த்தர் மறைத்து காவல் செய்யும்படியாக இயேசுவே அன்பு கரங்களில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய மகாபெரிய கிருபை எல்லா பிள்ளைகள் மேலும் வெளிப்படுத்த ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. கனமகிமை எல்லா நாங்களும் செலுத்தி எங்களை தாழ்த்தி நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்க பிறருக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய அன்புள்ள நாமத்தினால் சுதந்திரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க சொல்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் அமருவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினால் கர்த்தருடைய ஆலயத்தில காலத்துல குடி வந்திருக்கின்ற எல்லா கணத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளையும் சீக்கிரமாய் வரப்போகிற நமது ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்துல உங்களை அத்தனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆமென். வாரங்களுக்கு பிறகு நாம் மறுபடியும் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்துல சுத்தமான தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வருவதற்கு நம்முடைய பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார், அனுகிரகம் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் வருவதற்கான சூழ்நிலைகள் சாத்தியமல்லாததாக இருந்தால் நாம் ஆண்டவருடைய பாதத்துல ஆமென் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வரும் நாட்களில் நமக்கு இப்படிப்பட்ட கொடுகைகள் ஆமென் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா நாளும் நீங்கள் விளக்கமாய் செய்கிறபடியே வீடுகளில் பாடி துதித்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் அனுமதித்தால் நாம் சீக்கிரமாக இது போல மறுபடியும் நாம் கூடி வருவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். எல்லா பகுதிகளையும் நம்ம ஆவியின் சூழ்நிலைகள் நிமித்தமாய் சுருக்கிக் கொள்கிறோம். எனவே நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்கலாம். ஆவியின் 1 பேருடைய நிருப புத்தகத்தை இன்றைக்கு நம்ம தியானத்துக்காக திருப்பிக் கொள்வோம். 1 பேருடைய நிருப புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 1 2 வசனங்களை நம்ம படிக்கலாம். கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்திரியா தேசங்களில் சிதறியிருக்கிறவர்கள் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுவதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகி கடவுது. போதும். ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். 13 வாசிப்போம். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். 2 வசனங்களிலும் வாசித்த இந்த 3 வசனங்களிலும் 2 சூழ்நிலைகளை நம்ம குறித்து பார்க்கின்றோம். ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுல் 5:13 வாசித்த அந்த வசனத்தில் படிக்கும் போது பாபிலோனில் தான் இருப்பதாகவும் நிருபத்தை எழுதும் போது பாபிலோனில் தங்களோடு கூட இருக்கின்றவர்களும் இந்த நிருபத்துக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறதாகவும் வாசிக்கிறோம். இங்கே 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது பல இடங்களில் சிதறி இருக்கிறவர்களில் சிலருக்கு வேண்டி இந்த நிருபங்கள் எழுதப்பட்ட ஆவியின் குறிப்புகளை குறித்து படிக்கின்றோம். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் அப்படி என்று சொல்லுகிறார். சிதறி இருக்கிறவர்களில் சில பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படி என்று சொல்லி இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ இருக்கின்ற ஸ்தலம் எருசலேமில் அல்ல, ஒரு வெகு தூரமான இடத்தில் இருந்து கொண்டும் ஆமென் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிற தெய்வ ஜனங்கள் கூட்டங்கள் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிற இடங்களில் எல்லாருக்கும் அல்ல, சிதறப்பட்டிருக்கிற சிலருக்கு ஆமென் அவர்களில், அதாவது சிதறப்பட்டவர்களில் பிதாவின் முன்குறித்தலின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலினால் பரிசுத்தமாக்கப்பட்ட சில தெய்வ பிள்ளைகளுக்கு இவைகள் எழுதுகிறார். இந்த சூழ்நிலைகளை பின்னணிகளை இந்த நிருப புத்தகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது மகாபெரிய ஒரு பாடு தெய்வச்சனம் அனுபவித்தது. பாடுகளுக்கு பணம் அதிகமாக இதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, விசுவாசிகளின் பாடுகளை, விசுவாசிகள் அனுபவிக்கின்ற பாடுகளை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு ஒப்பிட்டு நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்து தைரியமாயிருங்கள். கிறிஸ்து இயேசு வரும்போது எல்லாவற்றுக்கும் மகிமை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற, திடப்படுத்துகிற, தேர்தல் படுத்துகிற, உபத்திரவங்கள் மத்தியிலும் வியாபனங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியில் இருக்கின்றவர்களை தைரியம் ஊட்டும்படியாக எழுதப்பட்டதுதான் இந்த நிருப புத்தகம் என்று சொல்லி நமக்கு இந்த சூழ்நிலைகளை வைத்து வசனங்களை ஆராய்ச்சி பண்ணும் போது நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நம்ம இன்றைக்கு இருக்கின்றோம். சிதறப்படுகிற சூழ்நிலைகளிலே, பாடுகளிலே, வேதனைகளிலே, உபத்திரவத்திலே அதிகமாய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகின்ற பாடுகள் அவரை சரியாக நாம் கூடி துதிக்கவோ ஜெபிக்கவோ ஆராதிக்கவோ முடியாதபடிக்கு வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டோ அல்லது ஆமென் பப்ளிக்ல போய் நின்று ஆண்டவரை துதிக்கவோ மகிமைப்படுத்தவோ முடியாத ஒரு தெய்வ ஜனங்கள் நெருக்கப்படுகின்ற, ஒரு ஒடுக்கப்படுகின்ற, ஒரு பாடுகள் அனுபவிக்கின்ற நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சோதரர் அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்துல படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு 4:1 படிப்போம். அப்படி போல கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டது போல நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், பாடு என்னும் சிந்தையை நமக்கு என்னதாய் தரித்துக் கொள்ள வேண்டுமா? ஆயுதமாய் தரித்துக் கொள்ள. அப்ப நம்ம திடனற்று போகாம, பயந்து போகாம, கலங்கி போகாம, தடுமாறி போகாம, பின்வாங்கி போகாம நம்ம நிக்கணும்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் என்ன அனுபவித்தாராம்? பாட அனுபவித்தார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பாட அனுபவித்தபடினால் நீங்களும்
அப்படிப்பட்ட சிந்தையை என்ன செய்யுங்கள்? ஆயுதமாய் தரிக்கணும். வேத புஸ்தகத்துல நமக்கு நிறைய ஆயுதங்கள் உண்டு, அநேக ஆயுதங்கள் உண்டு. அதுல ஒரு ஆயுதம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாடு என்பது நமக்கு ஒரு என்னதான் இருக்கணும்? ஆயுதமா இருக்கணும். ஆயுதம் எதற்கு நம்ம உபயோகப்படுத்துவோம் என்று சொன்னால், எதிராளியை எதிர்த்து போராடுவதற்கு நம்ம ஆயுதம் உபயோகப்படுத்துவோம். நமக்கு எதிர்த்து வருகிற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நாம் ஆயுதங்களை உபயோகப்படுத்துவோம். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், இந்த உலகத்தில் ஆமென் பாடு என்கிற ஒன்றை ஆமென் கண்டு நாம் மறந்து கொண்டு போகக்கூடாது. பாடு நம்முடைய ஆயுதமா இருக்கணும். ஆமென், எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பாடுகள் என்கிற ஆயுதத்தை வைத்து யுத்தம் பண்ணி நம்ம முன்னேறி ஜீவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இதுல விஷயம் ஆமென், இதனுடைய ஆமென் பொருட்களை குறித்து நம்ம படிக்கும் போது சிதறி இருந்தாலும், பாடுகளில் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், உபத்திரவத்தில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும் பாடுகளை ஆயுதமாய் தரித்துக் கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தைரியமாய் இருக்க வேண்டும் என்று ஒரு தைரியம் ஊட்டுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. சோதனை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், அங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 குறிப்புகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். நேரம் அனுமதித்தால் 10 குறிப்புகள். இதே அதிகாரத்துல அங்கே சிதறப்பட்டிருக்கும் போது இனி வருகிற நாட்கள்ல பாடுகள் உள்ள காலம்தான், உபத்திரவம் உள்ள காலம்தான், வேதனை உள்ள காலம்தான், ஆமென், பிரச்சனை உள்ள காலம்தான். நமக்கு ஒன்றில் பட்டு கூடி வருவதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் நாம் எங்க இருந்தாலும் சரி, ஆங்காங்கே இருக்கின்ற இடத்துல கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் நம்ம இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிற பிரகாரம் நம்ம இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாய் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம போகலாம். சபை கூடி வருதல் என்று சொல்வது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒருவேளை அது நமக்கு கிடைக்காமல் ஆமென் கூடி வருகிறதற்கான சூழ்நிலைகள் சாத்தியம் இல்லாமல் போனாலும் பாருங்கள், அங்காங்கே சிதறி இருக்கிறவர்களுக்கு அவர் அங்காங்கே இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அழகாய் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு எழுதுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆமென் அந்த 5 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஆமென் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சீக்கிரமாக வந்து தியானித்து ஜெபித்து நம்ம சந்தோஷமாய் கடந்து போகலாம். அதே 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14 15 வசனங்களை படிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலே எப்படி இருக்கு? பரிசுத்தராய். அப்ப பாருங்கள், இங்கே 2ஆம் வசனத்துல படித்தோம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அப்ப பாருங்கள், சிதறடிக்கப்பட்டு ஆங்காங்கே பரதேசிகளாய், இப்ப சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை, பரதேசிகளாய் இருக்கின்றவர்களுக்கு என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், எங்க நீங்க இருந்தாலும், ஏனென்றால் ஒரு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபை என்று சொல்லப்படுவது அல்லது தெய்வத்தினுடைய முன்னறிவில் இருந்தவர்கள், தெய்வத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெய்வத்தால் அழைக்கப்பட்டவர்கள், தீர்மானிக்கப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் அறியாமையினால் சில இச்சைகளுக்குள் இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அவருடைய கோரிக்கை பாருங்கள், நீங்க எங்கிருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பாடுகள் பட வேண்டும் கிறிஸ்துவுக்காய் அதை ஆயுதமாய் தரித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? ஒன்றாவது இருக்க வேண்டிய சூழ்நிலை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு காலம் அவருக்கு தெரியும், அந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார். அறியாமல் வந்த இச்சை, 2 இச்சைகள் உண்டு. ஒன்று அறிந்து வருவது, 2 அறியாமல் வருவது. சோதனை. அல்லேலூயா. அறிந்து ஆமென் வருவதற்கு பாவம் என்று பெயர். அறியாமல் வருவதை குறித்து வேதம் சொல்கிறது, அறியாமல் உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல இருப்பார். ஆமென். அறியாமல் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவை ஜெபித்தார். பிதாவே, தாங்கள் செய்வது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அறியாமல் செய்கிறார்கள், எனவே இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். அறிந்து செய்திருப்பார்களேயானால், வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அறிந்திருப்பார்களேயானால் மகிமையின் கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். அப்ப அறியாமல் செய்வதற்கு என்ன உண்டு? மன்னிப்புண்டு. அறிந்து செய்கின்றவர்களுக்கு என்ன இல்லை? மன்னிப்பில்லை. அதனால எங்கிருந்தாலும் நீங்கள் அன்றைக்கு அறியாமல் செய்வது போல இனி நீங்கள் தொடரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பொழுது ஒன்றாவது நம்மளை காத்துக் கொள்ள வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? சிதறடிக்கப்பட்டிருக்கும் போது, கூட்டங்கள் இல்லாமல் இருக்கும் போது, கூடி வருதல் இல்லாமல் இருக்கும் போது, நாம் மனம் போன போக்கில் போகக்கூடாது, தாங்கொண்டித்தனமாய் வாழக்கூடாது.
எங்கிருந்தாலும் நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை உண்டு என்பது நமக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுத்தவான்களாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியணும். அதிகமாக நமக்கு இந்த நாட்களில் நேரம் செலவிடுவது மொபைல் போனில் அல்ல, ஆமென், டிவிகளுக்கு முன்பாக நல்ல விஷயங்கள் ஏதாவது உண்டானால் நம்ம அதற்கு முன்பே இருக்க வேண்டும், நேரம் செலவிடப்பட வேண்டும். நம்மை அசுத்தப்படுத்துகிற, தீட்டுப்படுத்துகிற, நம்மை அழுக்கப்படுத்துகிற யாதொன்றுக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது. முன்னே அறிவு நமக்கு வரும்போது நம்மளை காத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், இப்ப நமக்கு ஆமென் உடம்புல ஒரு சின்ன சுகவீனம், பலவீனம், ஒரு சோர்வு, களைப்பு என்னன்னே நமக்கு தெரியல, என்னன்னே நமக்கு தெரியல. அப்போ ஏன் இது தெரியலன்னா தெரியாது, அது நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி சொல்லுகிறேன், நம்ம போய் ஒரு 5 துளி ரத்தம் எடுத்து ஆமென் பரிசோதனை பண்ணுவதற்கு கொடுத்தோம்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். அறிவு நமக்கு வருவதனால் என்ன வருகிறது தெரியுமா? பாதுகாப்பு நமக்கு. இப்ப எக்ஸாம்பிள், ஆமென், எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கிற வியாதி சுகர் வியாதி. வயது வித்தியாசமின்றி சிறு குழந்தைகள் முதற்கொண்டு வயது முதிர்ந்தவர்கள் வரையிலும் தாக்குகிறது சுகர் வியாதி. இப்போ அதற்கான சில அறிகுறிகள் இருக்கும் போது ஒருவேளை போய் நம்ம ரத்தம் எடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்தால் அறிந்து கொள்ளுவோம். என்ன அறிந்து கொள்வோம் தெரியுமா? எனக்கு இப்ப என்ன இருக்கிறது? சுகர் வியாதி இருக்கு. இந்த அறிவு வந்ததனால் நாம் என்ன செய்கின்றோம்? நம்ம என்ன செய்கின்றோம்? பாதுகாக்கின்றோம். ஒன்றாவது நம்மளை பாதுகாக்கின்றோம். நாம் பாதுகாக்காவிட்டால் நமக்குரியவர்கள் நம்மளை பாதுகாப்பாங்க. சிலது நமக்கு சாப்பிடணும்னு வேண்டினால் கூட அவங்க நமக்கு தரமாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தரமாட்டாங்க. என்னை பார்த்து ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு சுகர் பேஷண்ட் நீ ரொம்ப நேசித்து அவனுக்கு நீ கொடுக்கிற ஆகாரம், நீ கொடுக்கிற விஷம் என்று நீ நினைத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆமென் பிடிக்குது, அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்பினதை கொடுக்க கூடாது. அவங்க விரும்பினதை நீ கொடுக்கிற ஒவ்வொன்றும் அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கிற? நீ விஷத்தை கொடுக்கிற. உலகத்துல சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன தெரியுமா? அறிந்து கொண்டால், அறிவு நமக்கு கிடைத்தால், அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் நாம் சில விஷயத்தை அறிந்து கொள்ளும் போது, ஐயோ இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது என்னை அடிமைப்படுத்தும், இது எனக்கு விஷம், இது எனக்கு பாவம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாம் செய்யக்கூடாததை செய்யாமல், தொடக்கூடாததை தொடாமல், அனுபவிக்க கூடாததை அனுபவியாமல் நாம் இருப்பதற்கு நமக்கு அறிவு தேவை. இங்கே அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே அறியாமையில் நீங்கள் அநேக இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருந்தீங்க, ஆனா இப்ப அறிந்து கொண்டோம். என்ன அறிந்து கொண்டோம்? என்ன அறிவு கிடைத்தது? நான் பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். எவ்வளவு பெரிய அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது! அறியாமல் இருந்தபோது பாவத்தில் இருந்தோம், இப்பொழுது அறிவு உண்டாகிறது. என்ன அறிவு தெரியுமா? கர்த்தர் நமக்கு தருகிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். உங்களை அழைத்த, நம்மை அழைத்திருக்கிற, என்னை அழைத்திருக்கிற, இங்கு இருக்கிற நம்மை ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிற கர்த்தருக்கு பேர் என்னது? பரிசுத்தர். அறிவை பாருங்கள், அறிவு வெளிப்படுத்தப்பட்டது. நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவு இல்லாத இல்லை என்று யாரும் சொல்லிக் கொள்ள முடியாது. இப்ப மறுபடியும் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள விழுவதற்கோ, பாவத்துக்குள் விழுவதற்கோ, இச்சைகளுக்குள்ள விழுவதற்கோ, அசுத்தங்களுக்குள்ள விழுவதற்கோ, ஆமென், நம்மை கரைபிடிக்கக்கூடிய காரியத்தில் விழுவதற்கோ நாம் இப்ப அறியாதவர்கள் அல்ல. நமக்கு ஒரு நல்ல அறிவுண்டு. நம்மை அழைத்த கர்த்தர் யாரு? அப்ப எங்க இருந்தாலும் சரி, சிதறடிக்கப்பட்டிருக்கிற இடத்தில் இருக்கிறீங்க, இயேசுவை எடுத்து காட்டுகிறார். இயேசுவை பாருங்கள், இத்தனை பாடுகள் வழியாக தான் போனார். அதுபோல நீங்களும் பாடுகளை நீங்கள் உங்கள் ஆயுதமாய் தரித்துக் கொண்டு இருக்கிற இடங்களிலே நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு சபை உபத்திரப்பட்ட போது, பாடுபட்ட போது, வேதனைப்பட்ட போது, துன்பப்பட்ட போது, உபத்திரப்பட்ட போது அவர்களை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் அன்னைக்கு அறியாமல் செய்தீர்கள், நீங்கள் முன்னே அறியாமல் செய்தது போல இனி நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. சபையே, நாம் எங்கிருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, நாம் எங்கிருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு நாள் வேண்டுமானால் அறியாமல் பாவம் செய்திருக்கிறோம். இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். யாரை? நம்முடைய தெய்வத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை அறிந்தது எப்படி தெரியுமா? அவரை முதலாவது நாம் அறிகிற அறிவு, அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் சொல்லுகிறார், உங்களை அழைத்திருக்கிற கர்த்தர் நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடைமுறைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாயிருங்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேணும். ஆண்டவரே, நாங்கள் அறியாமல் செய்த பாவத்தை இனி நாங்கள் தொடரக்கூடாது. அறியாமல் பேசுவதை இனி நாங்கள் தொடரக்கூடாது. அறியாமல் பார்த்ததை இனி நாங்கள் தொடரக்கூடாது. ஆமென். எங்களுக்கு பொழுது நாங்கள் அறிவித்திருக்கிறேன். உங்களை அழைத்த கர்த்தர் நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் சேவிக்கிற தெய்வம், நாம் ஆமென் அவரை படித்து கொள்ளுகிற தெய்வம்.
பரிசுத்தரை அறிகிற அறிவு எங்களை விட்டு ஒரு நாள் விலகி போகக்கூடாது. பரிசுத்தம் என்கிறதை நான் அறிந்து கொண்டிருக்கிறது போல என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் அங்கு பரிசுத்தம் காத்துக்கொள்ள எங்களுக்கு விலகி திரும்ப வேண்டும். இந்த காலங்கள் எங்களுக்கு திரும்ப வேண்டும். இந்த காலங்கள் எங்களுக்கு திரும்ப வேண்டும். யாரு அழைப்புகளும் யாரும் மாணவிகளும் யாரும் கரைகளும் படக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நினைப்போம், நம்முடைய வாலிப சமுதாயத்தை நினைப்போம், நம்மை சார்ந்தவர்களை நினைப்போம். ஆராதனைகளை கூட்டங்களிலே கொள்கைகளிலே யாரும் சத்து வச்சிக்க கூடாது. யாரும் அசுத்தர்களாய் மாறி போகக்கூடாது. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தத்தோடு கர்த்தர்களை நடத்தணுமே. Praise the Lord, praise the Lord, praise the Lord. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். சோதரர் அல்லேலூயா. அப்போ ஒன்று எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் எத்தனை பாடுகள் இருந்தாலும் எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் ஒன்றாவது நமக்கு தேவை என்ன தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கை. சோதரர் அல்லேலூயா. அறியாமல் தொடர்ந்த பாவத்தை நாம் மேற்கொண்டு தொடராமல் பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும். ரெண்டு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனத்தை படிப்போம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் சகலவித வஞ்சகங்களையும் சகலவித பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். சிறப்பட்டிருக்கிறவர்களுக்கு பாருங்கள், 2வது தைரியம் ஊட்டுகிற வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? சகல துர்க்குணங்களை ஒழிக்க வேண்டும். ஒரு துர்க்குணம் 2 துர்க்குணம் அல்ல, சகல துர்க்குணம். எது நமக்கு கெட்ட குணம் என்று நமக்கு தெரிகிறதோ, எது நமக்கு கபடம் என்று தெரிகிறதோ, எது நமக்கு வஞ்சகம் என்று தெரிகிறதோ, எது பொறாமை என்று தெரிகிறதோ, இது நான் திறம்புறுகிறது என்று எனக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது, எல்லாவற்றையும் ஒழித்து விட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளிலும் உபத்திரவத்திலும் வேதனைகளிலும் சபை போய்கொண்டிருக்கிறது. எதை காட்டுகிறது? அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் எங்க போகணும்? உபத்திரவம் ஆரம்பிக்கும் போது நம்ம எழுதிக் கொள்ள வேண்டும், பரலோகத்துக்கான வழி திறந்திருக்கிறது, பரலோகத்துக்கான வாசல் திறந்திருக்கிறது. சபை உபத்திரவத்தின் வழியாய் நடக்கும் போது, பாடுகள் வழியாய் போகும் போது பரலோகத்தின் அடுக்கு வந்திருக்கிறோம், அருகாமையில வந்திருக்கிறோம். சோதரர் அல்லேலூயா. பரலோகத்தின் பக்கத்துல வந்திருக்கிறோம். அங்க போகும்போது, அங்க நடக்கும் போதும் நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருப்பதற்கல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிக்க வேண்டியவைகளை ஒழிக்கணும். சோதரர் அல்லேலூயா. அது இனி நமக்கு கூட வரக்கூடாது, இனி நம்மோடு கூட அது ஒட்டி உறவாடக்கூடாது. எனவே 2வது சொல்லுகிறார் பாருங்கள், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் சகலவித வஞ்சனைகளையும் சகலவித பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒழிக்கணும். அவைகள் இனி நமக்குள் தலைதூக்காதபடிக்கு அவைகளை நாம் தாமே அதற்கு அதிகாரி. நமக்குள் இருக்கிற தவறான குணங்களை, நமக்குள் இருக்கிற கெட்ட சுபாவங்களை, நமக்குள் இருக்கிற அசுத்த எண்ணங்களை, அசுத்த கிரியைகளை நாம் தாமே அழிக்கணும். நாம் தாமே அவைகளை ஒழித்து விட்டு பின்ன என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல. ஒரு குழந்தை பிறப்பது என்ன தெரியுமா? அந்த குழந்தையினுடைய இலக்கு அது வளர்க்கப்படும். அது வளரணும். அது என்ன செய்யணும்? வளரணும். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் வளர்ச்சிக்கு நேராய் வராதது, நம்மளை வளர்ச்சிக்கு நேராய் தடைபடுத்துவது இப்படிப்பட்ட ஒரு கிரியையாகும். நம்முடைய இந்தியாவுல கடந்த நாட்களில் நம்ம படித்தோம், நான் இடத்தை மறந்துட்டேன். ஆமென். ஒரு குழந்தை, ஆமென், அதனுடைய மரபணு பரிசோதனை பண்ணி பார்த்தபோது அது எவ்வளவு வளர்ச்சி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் மருத்துவர்கள் அதற்கு ஒரு ஆலோசனை சொன்னார்கள். அமெரிக்கா தேசத்தில் இந்த குழந்தைக்கு ஏற்ற ஒரு மருத்துவம் உண்டு, ஆனா கோடிக்கணக்கில் செலவாகும். அதனால அந்த பெற்றோர்கள் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் ஆமீன் சேகரித்திருக்கிறார்கள். பல ஊடகங்கள் வழியாக ஆமீன் அவர்கள் இந்த காரியத்தை விவரத்தை தெரிவித்து ஒரு இன்ஜெக்ஷனுடைய விலை 16 கோடி. 16 கோடி அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி இந்த குழந்தைக்கு போட்டா இந்த குழந்தை என்ன செய்யும்? வளர்ச்சி அடையும். அதுபோல நாம் வளராமல் இருப்பதற்கு என்ன தெரியுமா? நமக்குள் இருக்கிற சில பலவீன பகுதிகள், சில குறைபாடுகள்,
சில வேண்டாத கர்த்தருக்கு பிரியமற்ற சில குணங்கள் நமக்குள் இருக்கிற காலம் வரைக்கும் நம்மால் என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. நமக்கு வளரணும். நமக்கு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவாகிய அந்த பூரண புருஷன் வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? சுபாவத்துல, அவருடைய நடத்தையில, அவருடைய வாழ்க்கையில, அவருடைய பேச்சை போல, அவருடைய பார்வையை போல, அவருடைய ஜீவிதத்தில் எல்லாத்திலையும் நம்ம பூரணப்படணும், வளர்ச்சி அடையணும், எல்லாத்திலையும் வளரணும். அப்ப வளருவதற்கு ஒரு குழந்தை வளருகிறது. பாருங்கள், வளர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பிறந்த காலத்திலிருந்து அப்படியே நம்ம இருந்திருந்தா எவ்வளவு துக்கம், எவ்வளவு சங்கடம். அந்த இழப்பில் இன்றைக்கு பரலோகத்துக்கு நாம் கொடுக்காதபடிக்கு நாம் வளரணும். வளருவதற்கு அவர் புத்திமதி சொல்லுகிறார். பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற இடத்துல வளரணும். அதற்காக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்ச. இன்னைக்கு மனப்பூர்வமாக நம்ம ஒரு கேள்வியை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். மனப்பூர்வமாக நம்மளால ஜெபிக்க முடியுதா? மனப்பூர்வமாக நம்மளால வசனத்தை தியானிக்க முடியுதா? நம்ம உண்மையிலே மனப்பூர்வமாக ஆண்டவரை ஆராதனை செய்ய ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குதுன்னா அது பெரிய வெற்றி நமக்கு. சொந்தம் இல்லை நிர்பந்தத்தால் பாட்டு பாடி ஜெபம் பண்ணவோ, குடும்ப ஜெபத்துக்கோ, அல்லது வசனம் படிக்கவோ, அல்லது தியானிக்கவோ நிர்பந்தத்தால் நடக்கிறதானால் வளர்ச்சி நமக்குள்ள இல்லை. வளர வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? வாஞ்சை. வளர வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? வாஞ்சை. என்ன வாஞ்சை தெரியுமா? எப்பவும் வளரும். 10 சொட்டு பால் கொடுத்ததுக்கு பிறகு 5 நிமிஷம் தாண்டி அது மீண்டும் என்ன செய்யும்? அழும். மீண்டும் வளரும். மீண்டும் அம்மா பால் ஊட்டுவாங்க, மீண்டும் அழும். மீண்டும் அம்மா பால் ஊட்டுவாங்க, மீண்டும் ஒரு குட்டி தூங்க போட்டு எழுப்பி மீண்டும் அழும். என்ன தெரியுமா? அதுக்கு ஒரே ஒரு ஆசை, அம்மா பால் குடிக்கணும். நமக்கு ஒரே ஒரு வாஞ்சை. பாருங்கள், அங்காங்கே சபை சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. சிதறடிக்கப்பட்டு அங்காங்கே அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், எதையும் குறித்தல உங்க ஆசை இருக்கணும், எதையும் குறித்தல உங்க வாஞ்சை இருக்கணும். உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு விருப்பம், களங்கமில்லாத ஞானப்பால். சொந்தரல்லையா? களங்கமில்லாத ஞானப்பால் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த திருவசனம் தான் நமக்கு ஞானப்பால். சொந்தரல்லையா? இதை குடிக்கும் போது நமக்கு ஞானம் கிடைக்கும். இதை குடிக்கும் போது நமக்கு அறிவு ஆகும். இதை நம்ம வாஞ்சையோடு படிக்கும் போது, இதை நம்ம வாஞ்சையோடு சாப்பிடும் போது, இதை நம்ம வாஞ்சையோடு நமக்கு சொந்தப்படுத்தும் போது, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இதுக்கு முன்பதாக நம்ம நேரம் செலவிடும் போது நமக்குள்ள அறிவு வளர்ந்து கொண்டிருக்கும். நமக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் வளருவான். நமக்குள்ள ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும், மறுரூபங்கள் உண்டாகும். அப்பொழுது சாதாரணப்பட்ட அந்த கிரியைகள் எல்லாம் ஒளிந்து போகும். நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருப்போம். அப்ப ஆங்காங்கே இருக்கிறவர்களை குறித்து ஆவியானவர் சொல்லுகிற காரியங்கள் பாருங்கள். அந்த பாடுகள் நிறைந்த காலத்துல, அந்த உபத்திரவம் நிறைந்த காலத்துல, அந்த வேதனை நிறைந்த காலத்துல, அந்த பிரச்சனை நிறைந்த காலத்துல சபையை தைரியப்படுத்தும்படியாக அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார். 1 பரிசுத்தராயிருங்கள், 2 களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப 2 களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சையாயிருங்கள். 3வது படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே படிப்போம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று என்ன செய்யுங்கள்? அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்ப 3வது பாருங்கள், அவர் சொல்லுகிறார், எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1, ஆமென், நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்கள். 2, இரக்கம் உள்ளவர்கள். 3, சகோதர சிநேகம் உள்ளவர்கள். 4, மனவுருக்கம் உள்ளவர்கள். 5, இணக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவ காலத்தில், நெருக்கமுள்ள காலத்தில், பிரச்சனை நிறைந்த காலத்தில், பாடுகள் நிறைந்த காலத்தில், போராட்டம் நிறைந்த காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? நாம் ஒருமனப்பட்டவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், உருக்கமுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், இணக்கமுள்ளவர்களாய் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனத்தை என்ன செய்யக்கூடாது? சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யணும்? நம்முடைய நாவிலிருந்து எல்லாரையும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்.
ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டுமானால் நாம் ஒருவனோடு, நாம் இரக்கத்தோடு, நாம் உருக்கத்தோடு, நாம் அன்பிலே நிலை கொண்டிருந்து நாம் செய்வோமானால் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதம் அவர்கள் மேலே தங்கி இருக்கும். யாரை குறித்து நம்ம அவரோடு சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட நெருக்கங்களை தந்தார்களே, பிரச்சனைகளை தந்தார்களே, உத்தரவுகளை தந்தார்கள், யாரும் நாமை குறித்து எதுவும் நம்ம பேசாமல் நம்ம எல்லார் மேலும் பட்சமாக, எல்லார் மேலும் கருணையாக, எல்லார் மேலும் இரக்கமா, எல்லார் மேலும் இணக்கமா இருந்து நமக்கு தெரியணும், என்னை அழைத்தது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. நம்மளை அழைத்தது என்னத்துக்கு அழைச்சிருக்கிறார்? ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள அழைத்த தேவன் எப்படி ஆசீர்வாதம் நமக்கு தருவார்? நாம் மற்றவர்களை என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதியுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நேரம் தாண்டி போகிறது. 4 வாசித்தவர்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆதலால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். 4 பாருங்கள், எங்கிருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் என்ன சமீபமாயிற்று? முடிவு சமீபமாயிற்று. இப்ப பாருங்கள், இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு இந்த நிருபத்தை எழுதும் போது அன்றைக்கு அந்த காலத்திற்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் என்ன சமீபமாயிற்று? முடிவு சமீபமாயிற்று. அப்ப இத்தனை வருஷம் தாண்டி இருக்கிறோம், இத்தனை வருஷம் நம்ம தாண்டி அந்த காலத்துக்கே சொல்லுகிறார் எல்லாத்துக்கும் என்ன சமீபமாயிற்று? எந்த காலம்? அந்த காலம். இப்ப பாருங்க, மேல வசனத்துல படிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட காலத்தை வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் என்ன சமீபமான காலம்? முடிவு சமீபமான காலம். அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்த ஒரு காலம் உண்டா இருந்தது. எந்த காலம் தெரியுமா? இங்க வசனத்துல தெளிவுபடுத்தும் போது நிறைய உண்டு. பல நிறுவனங்களை படிக்கும் போது இங்கே பேதுரு அப்போஸ்தலன் ஞாபகப்படுத்தும் போது நோவா காலத்தில் உள்ள மக்களை கொண்டு வருகிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் போது பாருங்கள், நோவா காலத்தில் உள்ளவர்களை 3ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நம்ம படிக்கும் போது நோவா காலத்தில் அழிக்கப்பட்ட மனுஷர்களை உதாரண புருஷர்களாய் சான்றாளர்களாக கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு சொல்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உலகத்திலே மாம்சத்தில் பாடுபட்ட போது அவர் மாம்சத்தில் பாடுபட்டு கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட நேரே அவர் போனது என்ன தெரியுமா? எங்க போனார்? காவலில் உள்ள ஆவிகள். சோதரர் அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரண நிமிஷம் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு முன்பதாக ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட. இதெல்லாருக்கும் ஒரு மர்மமாக்கும். எல்லாருக்கும் ஒரு மர்மம் என்ன? ரகசியம் வேற ஒண்ணு கிடையாது. இயேசு கிறிஸ்து ஜீவனை விடுவதற்கு முன்பு வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்துல ஜீவனை விட்டார்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன வாய்ப்பு தெரியுமா? அதாவது மூலபதத்துல பிரசித்திப்படுத்தினார். பிரசித்தி மீன்ஸ் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு வால் போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டது. ஒரு வால் போஸ்டர். இப்ப நம்ம சபையில ஒரு கூட்டம் நடத்தும் போது நம்ம ஒரு நற்செய்தி பெருவிழா என்கிற ஒரு அறிவிப்பு அதுக்கு கீழே நம்ம போடுவோம். நல்ல விடுதலை ஆராதனை, ஆவி ஆத்தும சரீரத்துக்கு விடுதலை வாருங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு 1000 போஸ்டர் அடிச்சு விட்டா எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 50, 100, 1000 வந்தாலும் ஆட்சேபப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை. எதனால் இவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், எதனால்? ஒரு அறிவிப்பு, ஒரு அறிவிப்பு. இப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ். என ஒரு கிருபையின் காலத்தை துவக்கும் போது நமக்கு மட்டுமல்ல அந்த கிருபை, இந்த கிருபை எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட உடனே ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? நேரடியாக எங்க போனா? பாதாளத்துல போனா. பாதாளத்துல கொஞ்சம் பேர் என்ன செய்திருந்தாங்க தெரியுமா? காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள்.
அவர்கள் மேல சாத்தான் முத்திரை குத்தி இனி கடைசி வரைக்கும் நீங்க நரக பாதாளத்துக்கு தான் சொந்தம் என்று அங்க இருக்கும்போது இவர் போய் ஆமீன் அங்கே சென்று காவல் உள்ள ஆவிகளுக்கு ஒரு பிரச்சனைப்படுத்தினார். இங்க நம்ம ஆமீன் படிக்கின்றோம் பிரசங்கித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது 19வது வசனத்துல படிக்கின்றோம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அதாவது இப்படி நம்ம சொல்லலாம், தமிழ் பதத்தை நம்ம ஆமென் வேண்டாம் என்று சொல்வதில்லை. பிரசங்கித்தார் மீன்ஸ் சுவிசேஷம் சொன்னார். என்ன சுவிசேஷம் சொன்னார் தெரியுமா? நான் தான் உலக இரட்சகர், உங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மனுக்குலத்தின் மீட்புக்காக நான் இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன்? ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறேன். என்னுடைய மரணத்தை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் ஆவி, என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்கப்பட முடியும் என்று சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணினார், ஒரு பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது சும்மா இருக்கவில்லை, மாம்சம் தான் மரித்தது. அவர் ஆவியில நேரம் போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு, அதாவது இங்கே 6வது வசனத்துல படித்தோம், மாம்சத்தில் ஆக்கணைக்குள்ளாக்கப்பட்டிருந்த மனுஷர்கள், இந்த மாம்சத்தில் ஆக்கணைக்குள்ளாக்கப்பட்டிருந்த இந்த மனுஷர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். அநேகர் விசுவாசித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தெளிவு ஆமென். எருசலேமில் உள்ள அநேக கல்லறைகள் அன்றைக்கு என்ன செய்தது? திறந்தது. அநேகர் எழுந்தார்கள். அநேகர் எழுப்பி பரிசுத்த நகரத்தில் என்ன செய்யப்பட்டார்கள்? காணப்பட்டார்கள். வேத புத்தகத்தில் படிக்கின்றோம். அப்படி அநேக லட்சங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது. அநேக பேர் இழக்கப்பட்டார். வேத பண்டிதர்களுடைய கருத்தின்படி அன்று வரைக்கும் பாதாள பரதீசா என்று சொல்லப்பட்ட ஒன்று ஆமென் இருந்தது. அங்கிருந்து நேரற்றா தேவனால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு இடத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டில் எங்கு படிக்கும் போது ஆமென் பரதீசாவுக்கு போனவர்கள் பாதாளத்துக்கு போன பூமியின் தாழ்விடங்களில் இறங்குகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் படிக்கும் போது பரதீசா 3ஆம் வானத்துக்கு எடுத்து மாற்றப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய இளைப்பாறுதல் ஸ்தலம் 3ஆம் வானத்தில் இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். அப்ப பாருங்கள், என்ன ஆமென் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆமென் அந்த ஒரு சான்ஸ், ஒரு எக்ஸ்கியூஸை ஆண்டவர் கொடுத்து, ஒரு கிருபை கொடுத்து அவர்களை லட்ச மனுஷர் எத்தனை பேர் எழுப்பப்பட்டார்கள் என்று நம்ம அங்க போய் பார்க்கும்போது தெரியும். ஓ, இவர்தான் ஆமென் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தமான வேதத்தில் படித்த நபர். இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா, விசுவாசித்தாரா, இவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரா? நம்ம அங்க போய் பார்ப்போம். அவர்கள் எப்படி ஆயினும் அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்ட வசனம் சங்கீதத்திலும் எபேசியரிலும் படிக்கின்றோம். சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தி அவரோடு கூட எழுப்பினார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப கொண்டு போன அந்த காலத்தை குறித்து வசனம் சொல்கிறது எல்லாவற்றுக்கும். அப்போ இவ்வளவு காலம் ஆண்டவர் நீட்டி தந்ததை குறித்து அவர் சொல்லுகிற பாருங்க, இவ்வளவு உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். அதனால நீங்க தயவு செய்து என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு அந்த வசனத்தினுடைய கருத்து நீங்க எவ்வளவு புரிந்தீங்க என்று எனக்கு தெரியாது. பாருங்க, எவ்வளவு நம்ம மேல கிருபையா இருக்கிறார். எத்தனை காலத்துக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அதற்கு ஒரு பேர் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஏன்னா ஆண்டவர் செய்த கடைசி வேலை சிலுவையில என் தேவனே அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்த அந்த நேரம் தாண்டின உடனே அந்த ஆவியின் நேரத்துல போய் ஒரு பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணின அந்த காலத்துக்கு பேரு எல்லாத்துக்கும் என்ன சமீபமா இருக்கிறது? அந்த முடிவு சமீபமா இருக்கிறபடி பாருங்கள். அப்ப எவ்வளவு நம்ம ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபத்தை குறித்து வழிபடுத்துகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எவ்வளவு ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு 5 நிமிஷம் நேரம் இருக்கிறது. நான் சீக்கிரமாய் சொல்லி விடுகிறேன். அடுத்ததாக அடுத்த வசனத்துல படிக்கும்போது 8வது வசனத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், முதலான பாவத்தை மூடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாவம் நிலைப்பது எதற்கு? ஏன் தெரியுமா? பாவம் இன்றைக்கு நம்மிடத்துல ஆளுகை செய்வது ஏன் தெரியுமா? ஆமென். மற்றவர்களை நேசிக்க நம்மளால் முடியவில்லை. நேசிக்கிறோம். எப்படிப்பட்ட நேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஊக்கமான அன்பு. ஊக்கமான அன்பு. வரவில்லை சொல்லப்படவில்லை. ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். எங்கிருந்தாலும் சரி ஊக்கமான சிநேகம் உள்ளவர்களாக இருந்தால் அன்பு திரளான பாவத்தை மூடும். இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் ஒப்புரவாக, எல்லா இடத்திலும் அன்பா இருக்கணும், எல்லா இடத்திலும் ஊக்கமான சிநேகமா இருக்கணும். ஆமென். அன்பு திரளான பாவத்தை நம்மை விட்டு அகற்றும். அடுத்ததாக பாருங்கள் 5 6வது 9வது வசனம். ஒருவருமில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அன்புடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் உபசரிக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு கப் தண்ணி கொடுக்கிறதுல ஆமென் ஒரு முறுமுறுப்பு இருக்க கூடாது.
முறுமுறுப்பில்லாம நம்ம எல்லாரும் உபசரிக்கணும். சோதர அல்லேலூயா. யாருக்கு ஒரு 5 நயா பைசா உதவி செய்கிறதை கர்த்தர் பார்க்க மாட்டாரு. செய்வதற்கு முன்பதாக முறுமுறுக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்ப்பார். சோதர அல்லேலூயா. நம்ம கோடிகள் செய்யலாம், ஆனால் முறுமுறுத்து செய்யும் போது அதை பரலோகம் அங்கீகரிக்காது. அதனால செய்யும் போது செய்வதற்கு முன்பதாக என்ன செய்யுங்க தெரியுமா? முறுமுறுக்காம செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் உபசரியுங்கள். ஆமென். அடுத்தது ஆமென் 10வது வசனத்துல படிக்கும்போது ஆமென் உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கடைசியாக 2 வசனங்களை கூட நம்ம படிக்கலாம். 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை படிப்போம். ஏற்ற காலங்களிலே தேவன் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்திலே அடங்கியிருங்கள். சோதர அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கும் நம்முடைய நிலைமை இப்படி அல்ல, அப்படி என்று நம்ம விசுவாசிக்க கூடாது. நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறோம், நேரத்தை வைத்திருக்கிறோம். அது ஆவிக்குரிய அனுபவத்திலும் சரி, பூமிக்குரிய அனுபவத்திலும் சரி, கர்த்தர் நமக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துவார். அதுவரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். விசேஷமா இந்த காலத்துல நம்ம பாதுகாப்பா இருக்கணும், அவருடைய கருத்துக்குள்ள இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த அங்காங்கே பல தேசங்களிலும் சிதறி இருந்தவர்களுக்கு தைரியமூட்டுகிற வார்த்தை இந்த வார்த்தை தான். ஆமென். தேவன் உங்களை ஏற்ற காலத்தில், வேதம் சொல்கிறது, அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் செய்வார். நம்பணும், விசுவாசிக்கணும், எல்லாம் நேர்த்தியாய் செய்வார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லி நம்ம செய்ய முற்படக்கூடாது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் எல்லாம் செய்வார். வசனம் சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கடைசியாக 7வது வசனத்தை படிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்கள்? அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கவலை உண்டு, பிரச்சனை உண்டு. ஆமென். ஏனென்றால் ஆமென் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம், தெய்வத்தை ஆராதித்த நிமித்தம், தெய்வத்தை சேவித்த நிமித்தம் இப்போ அவர்களுக்கு நிலைமைக்குள்ள எங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆங்காங்கே ஒழித்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். இதனுடைய பல பகுதிகளை நம்ம படிக்கும் போது மலைகளில, முற்காடுகளில, புதர்களுக்குள்ள தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள ஆட்டுத்தோல்களை போர்த்திக் கொண்டு ஆமென் அங்காங்கே ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள், வேதனைக்குள் கிடந்தார்கள், பாடுகளுக்குள் கிடந்தார்கள். அதனால் அவர்களுக்கு ரொம்ப துக்கம். என்ன துக்கம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தபடியால் எல்லாம் இழந்து போனது. அதனால் பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்துகிறார். என்ன தைரியப்படுத்துகிறார் தெரியுமா? அவர் உங்களை, கர்த்தர் யார் தெரியுமா? நம்மளை விசாரிக்கிற தெய்வம். அல்லேலூயா. யாரும் நம்மளை விசாரிக்கலைன்னாலும் பரவாயில்லை, கவலைப்படக்கூடாது. யாரும் நம்மளை விசாரிக்கலாம், உலகம் நம்மளை விசாரிக்கலாம், உற்றவர்கள் நம்மளை விசாரிக்கலாம், நம்முடைய குடும்பத்தார் நம்ம விசாரிக்கலாம். யாரும் விசாரிக்காவிட்டாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்மளை யார் விசாரிப்பார்? கர்த்தர். அதனால எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதா? கவலைப்படக்கூடாது. அவருடைய புத்திமதிகளை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற எதை குறித்தும் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. ஆமென். எனவே எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாமல் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் மேல் என்ன செய்யுங்கள்? உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள்? வைத்து விடுங்கள். கவலைப்படக்கூடாது. உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்கள், தொட்டு அடுத்த வசனம் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் ஒரு மனுஷனை விடத்தருவதற்கு சாத்தான் என்ன செய்கிறான்? வகை தேடி சுட்டி தெரிந்து கொண்டிருக்கிறான். கண்டினியூல நம்ம தியானிக்கும் போது ஆமென் எவனை அப்பொழுது அவன் விழுங்குகிறான் தெரியுமா? கவலைப்படுகிறவர்களை. அல்லேலூயா. இவன் எதையோ நினைச்சு கலங்கிட்டு இருக்கானே, இவன் எதையோ நினைச்சு பாரப்பட்டு கொண்டிருக்கானே, எதையோ நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிறானே, அவன் வகை தேடி அவனுடைய வலைக்குள் விழத்தள்ளி ஆமென் சத்துருவான் விழுங்குகிறான். ரட்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறான்? விழுங்குகிறான். அந்த வலைக்குள்ள நம்ம விழாது இருக்கிறதற்கு தான் நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், கர்த்தரை விசாரிக்கிறேன். சோதனை. அல்லேலூயா. அப்போ வந்தாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், நாம் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொன்னார். சோதனை. அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தத்துல நம்ம ஆமென் கவனமா இருக்கணும். 2 கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாம் யாரா இருக்க வேண்டும்? வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோதனை. அல்லேலூயா. 3வது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 4வது, எல்லாவற்றுக்கும்
முடிவு சபை ஜெபம் பண்ணுவதற்கு நாம் யாரா இருக்க வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5 எல்லாவற்றிலும் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். 6 உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 7 உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 8 நாம் அடங்கி இருக்க வேண்டும். 9 ஆமென் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசி 10 ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். ஆமென். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கலாம். உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் நல்மனசாட்சி காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மளை குறித்து ஏதாவது ஆவின் தப்புகள் தவறுகள் சொல்லுகிறவர்கள் அந்த சொல்லப்பட்ட வாக்குக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த அல்லது நம்மளை ஏதோ ஒரு சூழ்நிலையில புரிந்து கொண்ட அந்த புரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர்களே நமக்கு முன்பதாக என்ன செய்யணும்? வெட்கப்பட்டு நிக்கணும். வெட்கப்பட்டு நிக்கணும். உலகம் தலைகுனிந்து நிக்கணும். அந்த உலகம் தலைகுனிந்து நிக்கணும்னா நம்ம யாரா இருக்கணும் தெரியுமா? நம்ம நல்மனசாட்சி, நமக்குள்ள அந்த கள்ளம் கபடம் எந்த விதமான காரியமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய மனசாட்சி ரொம்ப முக்கியம். யாரு என்ன குற்றப்படுத்தினாலும் குற்றப்படுத்தாவிட்டாலும் நம்ம ஒருவேளை நீதியை நியாயப்படுத்தி நம்ம பேசினாலும் நான் தப்பு செய்தவனில்லை தவறு செய்தவனில்லை என்று நம்ம ஒருவேளை உலகத்துக்கு நம்மளை காட்டி நம்ம தப்பித்து போகலாம். ஆனா நம்மளை விடாது. நமக்குள்ள என்ன உண்டு? ஒரு மனசாட்சி. இந்த மனசாட்சி நம்மிடத்துல சொல்லும். என்ன நீ அங்க பேசி நியாயப்படுத்தி ஒண்ணு அந்த இடத்துல நீ நீதிமான காட்டினாலும் நீதான் 100% தப்பு பண்ணினவன் என்று சொல்லி யார் சொல்லும்? மனசாட்சி சொல்லும். எனவே மனசாட்சியிடம் அந்த ரோகம் உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு நாம் யாரா இருக்க வேண்டும்? நல்ல மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே பாடுகளுள்ள நெருக்கமுள்ள உபத்திரமுள்ள பிரச்சனையுள்ள காலத்துல ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்டிருப்போம். அதிகமாய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் முகம் பார்த்ததுல மிகுந்த சந்தோஷம். ஆமென். தொடர்ந்தும் கர்த்தர் நம்மை நடத்துவதாக பெரிய காரியங்கள் செய்வதாக நமக்கு முழங்கால் படி போடுவோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நமக்கு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்மை தாழ்மைப்படுத்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி நமக்கு பார்க்கலாம். சோதரம் சோதரம் சோதரம். உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியின் வேதனையின் வழியாக பாடுகள் வழியாக உபத்திரவங்கள் வழியாக எத்தனை பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து சென்றாலும் சரி பேசலாம். கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளின்படி நமக்கு வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நம்ம தரிசிக்க நமக்கு எல்லாருக்கும் ஒன்றுபட்டு நமக்கு செபிக்கலாமே. சோதரம் 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 ஒப்பு கொடுக்கலாமே. எல்லாம் இயேசுதான். அவருக்காகவே நாங்கள் வாழுவோம். அவருக்காகவே நாங்கள் உழைப்போம். அவருக்காகவே ஜீவிப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும் எப்படிப்பட்டதான அனுபவங்கள் வந்தாலும் ஒருபோது நாம் முன்பு இந்த காரியங்களை பிரிந்து பார்க்க மாட்டோம் என்று சொல்லி நமக்கு ஆண்டவருடைய முகத்தை நமக்கு நோக்கி பார்த்து செபிக்கலாம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரணத்தில் சூடினோம். வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரணத்தில் சூடினோம். விசுவாசத்தில் கனகாடவர் மாற்றினார் விடுவே.
ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க படைக்கப்பட்டவர்கள் அறிந்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவற்றின் முடிவு சமீபமாயிட்டது. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அவை ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். மற்றவர்களை உபசரியுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவே கிறிஸ்துவின் பலத்த பலத்துக்குள் அடங்கி இருங்கள். அவே அவர்களை விசாரிக்கிற தெய்வமானவரினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்களை வைத்து விடுங்கள். உடமான கடக சந்தன கடகரினா உபவனதன ஹதரவனதரினா இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்புக்கொண்டு தந்தவரே நாங்கள் எந்த காரியத்தையும் குறித்து கலக்காமல் உலகம் எப்படியோ இந்த வாழ்க்கையில் எப்படியோ எங்கள் ஜீவிதத்தில் எப்படியோ எங்கள் அனுபவங்கள் எப்படியோ இல்லை நம்மை விசாரிக்கிறதையோ உடமான ஹதரவன ஹதரவன ஒரு நிமிஷம் ஆவியை கைவிடாதே உடமான ஹதரவன ஒருவரை மக்களவை கூட்டி வர வந்த வரவரையோ அவரே அவன் அல்லது கத்தருடைய வருகை இருந்தால் அவரவித்து நித்தியத்திலே காண முடியாது சம்பவமாக உதவி செய்யட்டுமே உடமான ஹதரவன ஹதரவன தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து நாம் கலங்க வேண்டாம், விசாரப்பட வேண்டாம் என்றவர் நமக்கு அவை வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் நம்மை எவ்வளவாய் இருக்க சொல்லுகிறாரோ அவ்வளவாக நாம் இருப்போம். நிச்சயமாய் அவருடைய வருகையை சந்திப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் நமக்கு கற்றுத் தருகிறவைகளை நமக்கு சொந்தப்படுத்துவோம். அவர் நமக்கு போதிக்கின்றவைகளை நம்முடைய போதனைகளாய் மாற்றிக் கொள்வோம். நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்தமுடைய அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, அப்படிப்பட்ட நல்ல குழுக்களை எங்களுக்கு தந்து மட்டுமைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல கருமைக்காக உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். மறுமுறை நாங்கள் போல கூடுவதற்கு எங்களுக்கு அனுகூலமான கதவுகளை திறக்கும்படி எனக்கு ஜெபிப்பேன். இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது. வசனம் சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு அனுகூலமான வாசலை திறந்து ஆசீர்வாதங்களை வருஷிக்கப்பட்டபடி ஜெபிப்பேன். பாதங்களிடம் தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை மனதார நாங்கள் வாழ்த்து அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிப்பேன். நல்ல பலம், சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கணும். ஒரு தீங்கு தீமைகள் கூட அனுமதிக்க கூடாது. தேசத்தில் படர்ந்து பரவிக் கொண்டிருக்கிற ஒரு தொற்று வியாதிகள் தொற்றாதபடிக்கு கர்த்தர் எல்லா பிள்ளைகளை சுற்றி சூழ்ந்து அன்றுவரை காவல் செய்ய வேண்டும் நாங்கள் எல்லாரும் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கின்ற பிள்ளைகள், தூரங்கள் இருக்கின்ற வெளிநாடுகள், வெளிதேசங்கள் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நினைக்கின்றோம். எல்லாரையும் காவல் செய்து கேட்ட சத்தியத்தை போல் எங்களை நம்முடைய அழைத்திருக்கிற கர்த்தரை பரிசுத்தத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நாங்கள் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருக்கிறோம். நம்மளோட ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கக்கூடிய எண்ணமுடையவர்களாய் போல கர்த்தர்கள் கடுத்தரகம் செய்யும் கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும்.
காரியங்களை கர்த்தர் செய் கன மகிமை உமக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி வினாமல் உயர்த்துகிறோம். நீங்க பிறகு நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெயரப்பெற்ற அன்புள்ள நாமத்தினால் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்களுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சிநேகம் இன்றைக்கு இப்போது கர்த்தருடைய வருகை மட்டும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. நமக்கு சேர்ந்த கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.